வணக்கம் 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 நண்பர்களே, வந்துட்டேன் கரெக்ட் டைமுக்கு. என்னடா இப்போ நான் கரெக்ட் டைமுக்கு வீடியோ போடுறேன்னு என்ன நானே கேட்டுக்கிறேன். எதனால கேட்குறீங்களா? வியூஸ் நல்லா போகுது, விட்டோம்னா டவுன் ஆகிடுது, கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. ஸோ அது ஒரு வீடியோ போடுறதுக்காண்டியே நம்ம எல்லாமே பண்ணுறது நல்லா தான் நண்பர்களுக்கு. வெயிட் லாஸுங்கிற ஜேர்னியில் மாதிரி தான் இருக்கேன். பட்டு பக்காவாக இல்லை நண்பர்களே. ஜேர்னியை ஒரு 20ஆம் தேதி மேலே தான் பக்காவாக பிளான் பண்ணி போகணும். ஏன்னா ரூம் காலி பண்ணுறோம், அப்படி இப்படி உடம்பு சரியில்லை, ஊருக்கு போனது அப்படி இப்படின்னு ஒஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேர்னி ரன்னிங் இதை விட்டுறக்கூடாதுன்னு போயிட்டுருக்கேன். மற்றபடி ப்ராப்பராக போகல, பட் ப்ராப்பராக போகணும் நண்பர்களே. ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நண்பர்களே, நம்ம ரூம் காலி பண்ணுறோன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நாளைக்கு நைட்டு காலி பண்ணுற மாதிரி இருக்குது. நான் நாளை தெரிஞ்சு காலையில் சென்னை போகிறேன் நண்பர்களே, பைக்கிலே போகிறேன். ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். ரன்னிங் நிறையது நார்மலாக நான் என்ன பண்ணுறேன் என்ன போகிறேன்னு பேசிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு போகலான்ட்ருக்கேன். அதையும் வீடியோ போகிறேன். சென்னை போய்ட்டு சென்னையிலேருந்து எங்கே போகிறேன், சென்னையிலேருந்து ரிட்டன் எப்போ வரேன் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். சம்திங் இந்த மாதிரி தான் விளாக் மாதிரி இருக்கும். பார்த்து சப்போர்ட் கொடுங்க. பக்காவாக லொக்கேஷன் போயிட்டேன். முதல் நாள் பெஞ்ச மழை, சரியான மழை நண்பர்களே. அந்த மலையில் அப்படியே ரோடெல்லாம் தனியாக நடந்துச்சு. நம்மளும் அப்படி இப்படின்ட்டு முச்சுவிட்டோம். இது என்னடா ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. மேலே காய போட்டிருந்தாங்க, காற்றுல கீழே பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க எடுத்து கீழே போட்டிருந்தாங்க, அதை எடுத்து வந்து காய போட்டு அப்புறம் இன்றைக்கி ஒரு மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சாப்பிட்லான்னு போனேன், மைண்டு மாறிடுச்சு நண்பர்களே. வேணாம் தேவையில்லாது அப்படின்ட்டு வரும்போது லைன் கம்பியில் ஒரு லைன் கம்பி ஃபுல்லாகவே மேட்டாக கிடையாது நண்பர்களே. ஈஸியாக அதை விட்டுருக்காங்க. சரின்ட்டு ஸ்வீட் போட ஐடியாவில் சரி வேணாம் ஸ்வீட் சாப்பிட வேணாம் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கல நண்பர்களே. மறந்துட்டேன். ரிட்டர்ன் ஒரு சொல்ல மரம் விழுந்து இருந்துச்சு. சுற்றி போய் ஹேர் கட் பண்ண நண்பர்களே. எப்பொழுதும் போது தான் சும்மா ஹேர் வளர்க்கலான்னு ஒரு ஐடியா. ரொம்ப நாள் கழித்து வளர்க்குறேன். சைடு மட்டும் எடுத்துகிட்டு இதான் நண்பர்களே. வெட்டின மாதிரியே இல்லையாடா அப்படின்னு கேட்பீங்க. சென்னை போகிறோம், அதனால் சும்மா லைட்டாக எடுத்துக்கின்னு பார்க்க நல்லா இருந்துச்சு. அதான் நண்பர்களே. வர சொல்ல ஒரு கருப்பு கேப்பியை போட்டு பக்காவாக நானும் நண்பனும் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஈவினிங் சரியான மழைன்னு சொல்லியிருந்தால தரமான மழை. கரண்ட் வேறு போயிடுச்சு. ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்வெட்டிங்காக ஊதுனாரு மழையிலையும். பார்த்தீங்களா, கரண்ட் போனாலும் பாய்ஸ்னால் அங்கங்கே படுத்துருக்காங்க பாருங்கள். நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தம்பி பையன் கரண்ட்லேயும் அவன் மொபைல் லைட்டை வச்சு பச்சுன்னு இருந்தான். பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து ஆட் பண்ணிடணுன்னு மனப்பூர்வமாக தோணிச்சு. அதான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன நண்பர்களே, யூடியூப்பில் ஆடியோ கேட்டுன்னு நம்ம தூங்கிட்டோம். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, பாய்.